கல்வி அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து பள்ளிகளும் தற்போது நடைமுறையில் உள்ள பாதுகாப்பான பள்ளி மேலாண்மை வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் பள்ளிகளில் அண்மையில் நிகழ்ந்த பல விபத்துகள் குறித்து கல்வி அமைச்சு கவலை தெரிவித்ததோடு பள்ளி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்கான தெளிவான அறிகுறியாக அவை இருப்பதாகவும் விவரித்துள்ளது. அதே நேரத்தில் கல்வி நிறுவன பாதுகாப்பு சீர்திருத்த குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு புதிய வழிகாட்டுதல்கள் இறுதி செய்யப்படுகின்றன. பள்ளிகளில் பாதுகாப்பு நடைமுறைகளையும் வாகன பயன்பாட்டையும் மேம்படுத்துவதற்காக தேசிய தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட நிபுணர்களின் கருத்துகளையும் அமைச்சு கோரி உள்ளதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. மலர் டிவி ஏற்பாட்டில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவுடன் திரை இசை கண்ட இலக்கியம் எனும் நயம்பட உரைப்போம் போட்டி விரைவில் பிரம்மாண்டமாக அரங்கேற உள்ளது. இப்போட்டியில் பங்கேற்க திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது திரையில் காணும் எண்களுக்கு அழைக்கலாம். பங்கேற்பாளருக்கான கட்டணம் 50 ரிங்கிட் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையிசை பாடல்களில் சங்க இலக்கிய செய்யுளை பயன்படுத்தி இருக்கும் பாடல்களை அடையாளம் கண்டு அதனை விளக்கத்தோடு நயம்பட உரைப்போருக்கு 5000 ரிங்கிட் முதல் பரிசு மற்றும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படும். மேலும் 10 போட்டியாளர்களுக்கு அதிரடியான பரிசு தொகையும் காத்திருக்கிறது. 18 முதல் 25 வயதினர் பிரிவு ஒன்றிலும் 26 வயதுக்கு மேல் பிரிவு இரண்டிலும் பங்கேற்கலாம். மே 25 பதிவுக்கான இறுதி நாள். மேல் விவரங்கள் அடுத்தடுத்து உங்கள் மலர் டிவியில். ஜொகூர் பாரிட் சுலோங்கில் உள்ள SK ஸ்ரீ மைமோன் பள்ளிக்கு வெளியே நடந்த வேன் விபத்தில் தனது 8 வயது மகள் உயிரிழந்த நிலையில் அந்த ஓட்டுநரை தான் மன்னித்து விட்டதாகவும் பொதுமக்கள் அவரை குறை கூற வேண்டாம் என்றும் இறந்த சிறுமியின் தந்தை கேட்டுக்கொண்டுள்ளார். 39 வயதான அமாட் ஃபாரிஸ் காலிட் எனும் அந்த நபர் தங்கள் குடும்பம் இந்த துயரத்தை விதியாக ஏற்றுக்கொள்வதாகவும் இது நடக்க வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை என்பதை வலியுறுத்தி கருணையுடன் அந்த ஓட்டுநர் மீது நடந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். ஓட்டுநர் மீது மக்கள் கோபப்பட வேண்டாம் என்பதே தமது வேண்டுகோள் என்று குறிப்பிட்ட அவர், பெற்றோர்களாகிய நாங்கள் இதை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் மற்றவர்கள் தொடர்ந்து அவரை குறை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். நேற்று பள்ளியின் வாயிலுக்கு வெளியே வேன் மோதியதில் பாதிக்கப்பட்ட 8 வயதான நூர் ஐனி உமைரா முகமது ஃபாரிஸ் உயிரிழந்தார். மானிய விலையில் எரிபொருள் கடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் மாற்றி அமைக்கப்பட்ட எரிபொருள் தொட்டியுடன் கூடிய ஒரு லாரி தாவாவில் பறிமுதல் செய்யப்பட்டது. நேற்று பொது நடவடிக்கை படையினர் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சுக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மாலை 7:30 மணிக்கு நடத்தப்பட்ட சோதனையில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அமைச்சின் சபா கிளை தெரிவித்துள்ளது. சுமார் 1350 லிட்டர் டீசலை ஏற்றிச் சென்ற அந்த லாரியும் கடத்தல் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமைச்சு கூறியது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு சுமார் 1,04,256 ரிங்கிட் என்றும் அது தெரிவித்தது. பெர்லிஸ் மாநிலம் முழுவதற்கும் கெடாவின் சில பகுதிகளுக்கும் பேரா, கிளந்தான், சபா மற்றும் சராவா போன்ற பல இடங்களுக்கும் நிலை 1 வெப்ப வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெடாவில் குபாங் பாசு, புகோக் சேனா, பெந்தாங் மற்றும் பாடாங் தெராப், கோத்தாஸ்டார், கோலமுடா மற்றும் சிக் போன்ற பகுதிகளும், பேராக்கில் உலு பேராக்கும், கிளந்தானில் மாச்சாங் மற்றும் பாசிர்மாஸ் பகுதிகளும், சபாவில் பியஃபோர்டும், சரவாக்கில் காபிட், லிம்பாங் மற்றும் மருடி பகுதிகளும் பாதிப்புக்குள்ளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பகுதியில் அதிகபட்ச தினசரி வெப்பநிலை குறைந்தபட்ச 3 நாட்களுக்கு 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் 37 டிகிரி செல்சியஸ் வரை அடையும் போது நிலை 1 எச்சரிக்கை வழங்கப்படுகிறது. வரவிருக்கும் மாதங்களில் டீசல் மற்றும் உர விநியோக பற்றாக்குறையால் எழும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள மலேசியர்கள் தங்கள் உறுதியை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். சாத்தியமான பொருளாதார மந்த நிலையை சமாளிக்க மலேசியர்கள் தங்கள் மீள்திறனை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்வார் கூறினார். அடுத்த சில மாதங்களுக்கு நாட்டிற்கு போதுமான பெட்ரோலிய விநியோகம் உறுதியாக இருந்தாலும் டீசல் பற்றாக்குறை மற்றும் உர விநியோக பிரச்சனைகள் போன்ற சவால்கள் பொருளாதாரத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் கூறினார்.
அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் ஒருவேளை ஏற்படக்கூடிய விநியோக பற்றாக்குறை காரணமாக பொருளாதாரம் மோசமடைய வாய்ப்புள்ள இந்த சூழலை சமாளிக்க வலுவான அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு தாம் வேண்டுகோள் விடுப்பதாக அன்வார் தெரிவித்தார். அடுத்த சில மாதங்களுக்கு போதுமான பெட்ரோலிய விநியோகம் உறுதியாக இருப்பதால் நாம் அதிர்ஷ்டசாலிகள். ஆனால் டீசல் மற்றும் உர விநியோகத்தில் நாம் மேலும் பல சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் என்று அன்வார் கூறினார். எந்த பிரச்சனைகளும் தீர்க்க முடியாதவை என்று தாம் நம்பவில்லை. நமக்கு தேவையானது தேசிய உறுதிப்பாடும் நம் மக்களிடையே வலுவான மீள்திறனை கட்டி எழுப்புவதுதான் என்று அன்வார் இதனை தெரிவித்தார். பல்லின மற்றும் பல மதங்களை கொண்ட ஒரு தேசமாக மலேசியாவின் ஒற்றுமையே அதன் பலம் என்றும் அதுவே உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு முக்கிய அடித்தளமாக அமைகிறது என்றும் அவர் கூறினார். மேற்கு ஆசியாவில் நீடித்து வரும் மோதல் உலகின் மீது தொலைநோக்குடைய அரசியல் மற்றும் பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அதே நேரத்தில் அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு அதிகரித்து வரும் மனிதாபிமான மற்றும் பிராந்திய நெருக்கடிகளுக்கு ஒரு காரணமாக உள்ளது என்றும் அன்வார் கூறினார். ஸ்லாங்கூரில் பன்றி வளர்ப்பு பகுதிகளை மேம்படுத்துவதற்கு குடியிருப்பு பகுதிகளில் இருந்தும் ஆறுகள் மற்றும் நீர்வழிகள் போன்ற முக்கிய ஆதாரங்களில் இருந்தும் வெகு தொலைவில் உள்ள புதிய இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவு மேலாண்மை மற்றும் மாசுபாட்டை திறம்பட கட்டுப்படுத்துவதை உறுதி செய்ய இத்தகைய மேம்பாடுகள் நவீன தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஸ்லாங்கூர் சுல்தானை சந்திக்க கோரியதாகவும் பன்றி வளர்ப்பு பிரச்சினை குறித்து ஸ்லாங்கூர் முதலமைச்சருடன் கலந்துரையாடியதாகவும் பிரதமர் தெரிவித்தார். எந்த ஒரு பன்றி வளர்ப்பு நடவடிக்கைகளும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்தோ அல்லது ஆறுகள் மற்றும் ஓடைகள் போன்ற முக்கிய நீர் ஆதாரங்களில் இருந்தோ வெகு தொலைவில் அமைந்துள்ள புதிய நியமிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கழிவு மற்றும் மாசுபாடு பிரச்சனைகளை திறம்பட நிர்வகிக்கக்கூடிய உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்துகிறது என்று அவர் இன்று நடைபெற்ற தனது வாராந்திர அமைச்சரவை கூட்டத்திற்கு பிந்தைய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் வைத்திருந்ததாக கண்டறியப்பட்ட 31 வயது நபர் ஒருவர் நேற்று மருத்துவமனைக்கு அருகில் உள்ள ஜலான் அம்பாங் சாலையில் உள்ள ஒரு சிக்னலில் காவல்துறையினரிடம் இருந்து தப்பிச் சென்று 3 கார்கள் மோதிக்கொள்ளும் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் கைது செய்யப்பட்டார். வெள்ளை நிற புரோடுவா பெசா காரை ஓட்டி வந்த சந்தேக நபர் அம்பாங் காவல் ரோந்து பிரிவு நிறுத்த சொன்னபோது நிறுத்துவதற்கு தவறியதால் பண்டான் இண்டாவிலிருந்து சம்பவம் நிகழ்ந்த இடம் வரை துரத்தல் நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து அமலாக்கம் மற்றும் புலனாய்வு துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது சம்சூரி முகமது ஈசா தெரிவித்தார். ஜலான் அம்பாங்கை அடைந்த போது சந்தேக நபர் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து சிவப்பு சிக்னலில் நின்று கொண்டிருந்த மேலும் 2 வாகனங்கள் மீது மோதியதாக நம்பப்படுகிறது. அந்த 2 வாகனங்களில் 42 வயது பெண் ஓட்டி வந்த புரோடுவா ஆரிஸ் ஒன்றும் 35 வயது ஆடவர் ஓட்டி வந்த புரோடுவா பெசா ஒன்றும் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் சேதம் ஏற்பட்டது, ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். மேலும் அந்த நபர் பின்னர் சம்பவ இடத்திலேயே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்கொண்டு நடத்தப்பட்ட சோதனையில் அவரிடமிருந்து 4.7 கிராம் யாபா மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன. சிறுநீர் பரிசோதனையிலும் அவருக்கு ஆம்பெத்தமைன் மற்றும் மெத்தாம்பெத்தமைன் ஆகிய போதைப் பொருட்கள் இருப்பது உறுதியானது என்று அவர் கூறினார். மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்காக சந்தேக நபர் அம்பாங் மாவட்ட காவல் தலைமையகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.